ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் லேசாக ஹீட் ஆனதும் 200 ml அளவுக்கு நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் வந்து மீடியம் ஹீட் ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கூடவே 2 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 3 பெரிய தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளி சேர்க்கணும் இல்லை, மீடியம் சைஸில் நீங்கள் வந்து 3 தக்காளி எடுத்தால் சரியாக இருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த உப்பே வந்து இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஹோம்மேடாக அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இந்த ஹோம்மேடு மசாலா பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து எது செஞ்சாலும் அதுக்கு நம்ம வந்து இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கினதும் இதில் வந்து தக்காளி வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி வந்து ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து நமக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு வந்து கிரேவி வந்து இருக்க மாதிரி நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து முழுமையாக நம்ம 3/4 டம்ளர் அளவுக்கு தான் இது வரைக்கும் தண்ணியே விட்டுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா இது போல் நல்லா கெட்டி ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னா தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதோடய ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இடையிடையே கலந்து விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ தண்ணியெலாம் வற்றிட்டு நமக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்தது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த முட்டையில் நீங்கள் லைட்டாக கீரல் போட்டு கூட நீங்கள் வந்து அந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் இதில் பெப்பர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக கிடைக்கும். ஸோ முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுருக்கேன். நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக முட்டை சேர்த்துட்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை வந்து சேர்க்கக்கூடாது. அந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து முட்டை கிரேவி செஞ்சாச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.